அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது கனிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சமீப காலமாக செய்தி சேகரிக்கும் பத்திரிகையாளர்கள் பல்வேறு முறைகளில் தாக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி வெளிவந்த வண்ணம் உள்ளன. இது சம்பந்தமாக நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக பல்வேறு முறை கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மேலும் செய்தி சேகரிக்கும் செய்தியாளர்கள் அரைவேக்காடு அரசியல்வாதிகளாலும் குண்டர்களாலும் பல்வேறு முறை தாக்கப்பட்டு வருகிறார்கள் என்று எண்ணும் பொழுது மிகவும் மனம் வேதனை அளிக்கிறது. உள்ளதை உள்ளபடி சொல்லும் செய்தியாளர்களை தாக்குவது என்பது மிகவும் வெட்கக்கேடான வேதனையான செயல் என்பதை இந்த நேரத்திலே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு, அது போன்றதொரு சம்பவம் தற்பொழுது பழனியில் நடந்துள்ளது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் மனம் வேதனை அளிக்கிறது. அதாவது பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் அந்த கோவிலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கோவிலில் உள்ள இடத்தை ஆக்கிரமித்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியைச் சேர்ந்த செய்தியாளர்கள் அதனை செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் மீது பழனி திருக்கோவில் ஊழியர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்ற செய்தி தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக அவர்கள் சார்பாகவும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் செய்தி சேகரித்த பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய இந்து சமய அறநிலைத்துறை ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசையும், மேலும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் இந்து சமய நல துறை ஆணையர் அவர்களையும் கேட்டுக்கொண்டு, செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய இந்து சமய அறநிலைத்துறை ஊழியர்கள் மீது தமிழக காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது பிணையில் வர முடியாத அளவிற்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு, மேலும் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செய்தியாளர்கள் பூரண நலம் பெற வேண்டும் என்று எமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு, மேலும் வருங்காலங்களில் இது போன்றதொரு செய்தியாளர்கள் தாக்கப்படும் சம்பவங்கள் நிகழாமல் பாதுகாத்திட வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.